ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்துட்டு கேரட் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு சட்டியை காய வச்சுட்டு அடுப்பில் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி காஞ்சதும் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் வந்துட்டு ரெண்டையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட் சாப்பிடாத குட்டீஸ் வந்துட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லார் வீட்லேயும். இந்த மாதிரி கேரட் சாப்பிடாதவங்களுக்கு கேரட் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட்டில் எவ்வளோ நம்ம ஸ்வீட் பண்ணலாம், அதில் ஒரு ஸ்வீட் தான் லட்டு. அதுக்கப்புறம் அந்த முந்திரியும் கிஸ்மிஸ் வறுத்து எடுத்தோம் இல்லையா, அந்த நெய் இருக்கும், அதிலே 2 ஸ்பூன் ரவை போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ரவை பாருங்கள். இப்போது நான் 1/2 கிலோ கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் ரவையோட. நான் வந்து வீடியோ எடுக்கிறதுனால என்னால் பிடிச்சிட்டே மிக்ஸ் பண்ண முடியல. அதனால் நான் வீடியோ கீழே வச்சுட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். எல்லாத்தையும் ரவையும் கேரட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 மூடி தேங்காய் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அந்த கேரட் ரவையோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டு அதோடு சேர்த்து திரும்பவும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு கேரட் வேகணும். நம்ம மூடி வச்சுக்கிறோம். திரும்ப பாருங்கள், 5 நிமிஷம் சேர்ந்து நம்ம திறந்து பார்த்தோன்னே வெந்துருச்சு நல்லா. ஒரு அமுல்மா பவுடர் நம்ம சேர்த்துக்கிடுவோம். அமுல்மா மில்க் பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம், ஒரு பாக்கெட்டு. டேஸ்ட்டுக்காக மில்க் இருந்தால் நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் மில்க் இல்லாததுனால மில்க் பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் சுகர் சேர்த்துக்கிடலாம். 1 கப்புனா ஒரு 50 கிராம் ஜீனி வரும், அந்த மாதிரி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் எவ்வளோ இனிப்பு சேர்க்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறேங்க. திரும்ப மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு நல்லா வெந்துருச்சு, எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி. திறந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். எந்த ஒரு ஸ்வீட்லேயுமே உப்பு சேர்க்கும்போது தான் அந்த ஸ்வீட்டோட ருசியே நம்மளுக்கு தெரியும். அதனால் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் கிஸ்மிஸ் வந்து சேர்த்ததை நான் காமிக்கல, கிஸ்மிஸ் சேர்த்துக்கிடுவோம். நான் முந்திரி வந்துட்டு லட்டு 2 நம்ம பிடிக்கிறோம் இல்லையா, அது மேலே நான் டெக்கரேஷனுக்காக அந்த முந்திரி நான் வச்சுக்கிறேன். அதனால் நான் முந்திரி ஃபஸ்ட்டே சேர்க்கலை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கை பொறுக்கிற அளவில் சூடு வந்தவுடனே நம்ம லட்டு உருண்டையை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், லட்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. Thanks for watching.